ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைம் டு இன்வெஸ்ட். இந்த டவுன் மார்க்கெட்டில் இந்த டைமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறது தான். ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய பெரிய கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இந்த மார்க்கெட் ரெக்கவர் ஆகுமா அல்லது திருப்பியும் ஃபால் இருக்குமா அப்படிங்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மார்க்கெட் 20,800 வரையும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அதுக்கு கீழே பாட்டம் 15,500 ஃபில் பண்ணணும். எவ்வளோ வேகமாக மார்க்கெட் இறங்குதோ அவ்வளோ வேகமாக மார்க்கெட் ரெக்கவர் ஆகும். ஸ்லோவாக வரும்போதும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் மார்க்கெட்டும் மேலே தான் போகும். ஸோ நமக்கு எப்படி இருந்தாலும் மார்க்கெட் மேலே தான் போகுது. ஆல்மோஸ்ட் நாம் நல்ல ஒரு பாட்டத்தில் ரொம்ப எக்ஸாக்டாக நாம் இந்த இடத்துல தான் மைக்ரோ பாயிண்ட்டாக நம்ம சொல்லியிருந்தாலும் நம்ம ரியல் மார்க்கெட்டில் மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம முன்னாடியே ப்ரிப்பராக இருக்கும்போது நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது அப்படின்னா, ஒரு பங்கு 100 ரூபா இருக்குது, இது 80 ரூபா வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு அதுக்காக வெயிட் பண்ணுறது. ஸோ 80 ரூபா வந்துட்டு அதுக்கப்புறம் ஏறினதுக்கப்புறம் அச்சோ போச்சே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது தான். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம், நாம் ஏன் ஸ்டாக் மார்க்கெட் வந்தோம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல யோசிக்கணும். நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மணி வேணும் அப்படின்னு பார்க்குறோம், அண்ட் ஒரு பார்ட் டைம். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொரோனா பேட்சில் தான் வந்திருப்பாங்க. அவங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருப்பாங்க, இல்லை ஜாப் இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு வேறு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு வந்திருப்பாங்க. அண்ட் சில பேருக்கு சேவிங்ஸில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது. காரணம் வந்து அது ஒரு டைம் பீரியட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அல்லது அப்படி வெயிட் பண்ணாலும் அதில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிட்டர்ன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது தான். பட் பேக்ரவுண்டில் அதுக்கான ரிஸ்க்கு அப்படின்னு உண்டு. ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ரிஸ்க்கும் கம்மியாக இருக்கும், ரிட்டர்னும் கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப பெருசாக இருக்காது. பட் ஆனாலும் அது ஒரு நல்ல ரிட்டர்ன். அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ ETF எல்லாருக்குமே தெரியும், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்ட்ஸ். அது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ப்ரைவேட் பேங்க், பார்மா, ஐடி எல்லாத்துக்குமே வந்து ஒரு ETF இருக்குது. எப்படி நிறைய இண்டிவிஜுவல் ஷேர்ஸஸ் இருக்கோ அந்த செக்டரை கம்பைன் பண்ணி ஒரு யூனிட் அப்படின்னு ட்ரேட் ஆகும். நம்ம அதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதை அவங்க பிரித்து இன்வெஸ்ட் பண்ணி ஓவரால் க்ரோத் வேல்யூவை ஒரு யூனிட்டில் நமக்கு காட்டுவாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அதில் சிப்பு பண்ணுறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் சிப்பு பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கோம். எங்கே பாட்டம் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு நல்ல வேல்யூ கிடைக்கும், மோர் யூனிட்ஸும் கிடைக்கும், ப்ராஃபிட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதை கைட் பண்ணுறது தான் என்னோடய வேலையும். ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ராஃபிட் வேணும், அண்ட் சேம் டைம்ஸ் ஒரு மாடரேட் ரிஸ்க் இருந்தால் நான் ரெடி அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த வீடியோ. முதல்ல அது எப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். நிஃப்டியோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலையில் ஒரு பெரிய கன்சாலிடேட் 15,500, அதுக்கப்புறம் 16,000 மேலே பிரேக் அவுட் ஆனால் மேலே போகும். நம்ம வீடியோ ஏற்கனவே போட்டுட்டோம். இந்த இடத்துல ஒருத்தர் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னு வைங்களேன், இந்த பாட்டமில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னு வைங்க. நிஃப்டி கிட்டத்தட்ட பார்த்து 18,600 வரையும் போச்சு. அவருடைய ஷேர்ஸஸ் வந்து டபுள் வந்து சாலிடாக கொடுத்துருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 50% ப்ராஃபிட் இந்த பீரியடில் செம்ம ப்ராஃபிட் கொடுத்துச்சு. பட் இந்த இண்டெக்ஸ் வந்து ஒரு 20% தான் கொடுத்துருக்கு. எனக்கு இது போதும் அப்படிங்கிறது மட்டும் இந்த வீடியோ தொடர்ந்து பார்க்கணும். இல்லை நான் ஸ்டாக்கில் வாங்கி மாட்டியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கும் இந்த வீடியோ அதை எப்படின்னு சொல்கிறேன். ஸோ நேர் ஆப்போசிட், நீங்கள் வந்து இந்த 800 அப்படிங்கிற டைமில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சு ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா இப்போ அது வேல்யூ யோசிச்சு பாருங்கள். பெரிய அளவில் டவுன் ட்ரெண்ட் ஒரு பிளட் பாத்தே உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கும். பட் இந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதோட டவுன் வெறும் 12%. ஸோ ரிஸ்க்கும் கம்மி, அதுக்கு தகுந்த மாதிரி ரிட்டர்ன் இருக்குது. ஆனால் லோவில் பை பண்ணும்போது நமக்கு ரிட்டர்ன் ஜாஸ்தி. ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ப்ராப்பரான டைமில் பண்ணணும், அண்ட் அந்த கரெக்டான வேல்யூவில் பண்ணணும். என்கிட்ட கோடியாக பணம் இருந்து இந்த 18,600 இன்வெஸ்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. என்கிட்ட ஒரு சின்ன தொகை தான் இருக்குது, ஆனால் நான் கீழே வரும் அப்படின்னு நான் பொறுமையாக இருக்கேன் அப்படின்னா அந்த பொறுமைக்கு நல்ல யூனிட்ஸ் கிடைக்கும். நான் வாங்கி வைக்கும்போது திருப்பி மேலே போகும். ஸோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் வரணும்னா முன்னாடியே உங்கள் ரிட்டர்ன் என்னங்கிறத ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நிறைய பேர் தப்பு பண்ணுறது, அந்த ரிட்டர்ன் என்ன கமிட்மெண்ட்டை பேஸ் பண்ணி வராங்க. எனக்கு இவ்வளோ இஎம்ஐஸ் இருக்குது, அவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது, அதுக்காக தயவு செஞ்சு வந்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. ப்ராப்பர் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த ரிட்டர்ன் எனக்கு வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணினா மட்டும்தான் உங்களால் லாங் ரனில் சக்ஸஸ் பண்ண முடியும். இல்லைனா ஒரு ஸ்டாக்கை எதுக்கு வாங்கினேனே தெரியாமல் நீங்கள் மாட்டிப்பீங்க. ஸோ ஸ்டாக்கில் போய் நீங்கள் மாட்டுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இண்டெக்ஸில் நம்ம வாங்கும்போது இந்த ரிஸ்க்கு குறையும். ஸோ முதல்ல நம்ம நிஃப்டி ETF பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம 5 ETF பார்க்க போகிறோம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ப்ரைவேட் பேங்க், பார்மா அண்ட் ஐடி. இந்த எல்லா ETFுமே பார்த்தீங்கன்னா நிஃப்டி பிசின்னு இருக்குது, பேங்க் நிஃப்டி பிசின்னு இருக்குது. ஆக்சிஸ்லேயும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க, மற்ற ஏஎன்ஜிலையும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் எதோ ஃபாலோ பண்ணுறீங்களோ ட்ராக் பண்ணுறீங்களோ அதில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு இண்டெக்ஸை பேஸ் பண்ணி எவ்வளோலாம் வரும்னு சொல்லிடுறேன். அதை நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அந்த ETF வரும்போது தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம நிஃப்டிக்கு சொல்லிடலாம். நிஃப்டிக்கு மேலே அப்டர்ன் போகணும் அப்படின்னா 17,500
50 அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு கேப் இருக்குது. ஸோ இங்கே போக சான்சஸ் இருக்குது. பட் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் 15,500. ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னாலும் ஸோ ETF பண்ணுறதா இருந்தீங்கன்னா 15,500 வரும். பொறுமையாக இருங்க. இந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஒருத்தர் 15,500 வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு. அந்த டைமில் ஒரு ETF இன்வெஸ்ட் பண்ணால் கூட நம்ம எதிர்பார்த்த மாதிரி 17,050 போனாலும் அவருக்கு 10% ரிட்டர்ன் கிடைக்கும். பட் இது எனக்கு ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இதுக்கான ரிஸ்க்கு ரொம்பவே கம்மி. அண்ட் இது 50 ஸ்டாக்கோட கம்பைன் பண்ணது அப்படிங்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ அடுத்து நம்ம பேங்க் இண்டெக்ஸ் பார்க்க வரோம். 34,400 அப்படின்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டண்டான இந்த சப்போர்ட்டில் தான் இது இருக்குது. இதுவும் இந்த கன்சாலிடேட்டர் பிரேக் அவுட் ஆகிட்டு நல்ல ரேஞ்சாக இருக்குது. இப்போ கன்சாலிடேட்டில் வந்திருக்கு. இப்போ அது பிரேக் அவுட் ஆனால் ஒரு சின்ன டவுன் இருக்கும். ஒரு 33,700 அப்படின்னு இருக்கும். பட் என்னோடய வியூ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் 32,000 வரும் அப்படின்னு. ஸோ இதுவுமே நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணும்போது 32,000 வரும்போது பேங்க் நிஃப்டி பீஸாக இருக்கலாம், இல்லை ஆக்சிஸில் இருக்கலாம், வேறு ஏதாவது ஐசிஐசி ப்ரொடென்ஷியல் கூட இருக்கலாம். எதோ ட்ராக் பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு மோர் வேல்யூ கிடைக்கும். இப்போ இது எப்படி வருதுன்னா ரொம்ப சிம்பிளுங்க. இது இந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு பாட்டம் கொடுத்துட்டு ஒரு W கொடுத்து ஏறி இருக்குது. ஸோ இதோட பாட்டம் 32,000. அது மட்டும் இல்லை 2020 பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா இதான் ஹையாக இருக்குது. இந்த இடத்துக்கு வரப்போகுது. ஸோ நான் அப்படி இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் இதில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 37,000 38,000 வரைக்கும் பேங்க் நிஃப்டி போகும். என்னோடய டார்கெட் 52,000. அந்த லெவல் எனக்கு போகுதுனாலும் ஒரு 15% உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஷார்ட் டேர்மில் நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக 32,000 வரும். அங்கே நீங்கள் ETF இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அடுத்தது ப்ரைவேட் பேங்க்னே தெரியாது. பேங்க் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது எல்லா பேங்க்கையும் சேர்ந்து கம்பைண்டாக இருக்கும். இதில் ப்ரைவேட் பேங்கர்ஸ் மட்டும், ஏன்னா அதில் POCயும் சேர்ந்து இருக்கும். இதில் வந்து POC இல்லாமல் ப்ரைவேட் மட்டுமே இருக்கும். ஸோ இந்த இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல சப்போர்ட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 கேப் இருக்குது. 18,264 இருக்குது, 18,951 இருக்குது. இது கொஞ்சம் ஸ்டெப்பாக தான் இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 17,100 ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த இடத்துக்கு வந்து திரும்பலாம். அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்த இடத்துல வந்து 16,700. பட் ஃபைனலாக பார்க்கும்போது என்னோடய கணிப்பு வந்து ஒரு 16,350 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும். ஸோ இதை நீங்கள் ப்ரைவேட் பேங்க்கில் எனக்கு பேங்க் இண்டெக்ஸ் வேணாம், நான் ப்ரைவேட் பேங்க்கில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும் இதை நீங்கள் வெயிட் பண்ணாலும் இந்த ரேஞ்ச் வரையும் வரக்க சான்சஸ் இருக்குது. இங்கே வரும்போது தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு மோர் யூனிட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ப்ராஃபிட்டு அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 19,000 பாயிண்ட் அப்படின்னு போகும்போது உங்களுக்கு இதுலேயும் ஒரு 15% அதுவும் ஷார்ட் டேர்மில் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே நிறையா இருக்குது. இது எனக்கு போதும் அண்ட் ரிஸ்க் கம்மி அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இந்த அட்வைஸ். இப்போ நம்ம ஆக்சிஸில் ஹெல்த் கேர் ETF பார்க்குறோம். அதாவது பார்மா ஸ்டாக்குக்கு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பார்மா ஸ்டாக் இருக்குது. சன் பார்மா, டாக்டர் டிவிசி, சிப்லா, அப்போலோ, லூபின், லவ்ரோ, அரவிந்த பார்மா, பயோகான் நிறைய இருக்குது. இதில் நம்ம தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ட்ராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதை கம்பைன் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பெனிஃபிட்ஸ் வந்து ஒரு மாடரேட் பெனிஃபிட்ஸ் இருக்கும், ரிஸ்க்கும் கம்மியாகத்தான் இருக்கும். இப்போ இந்த ETF சார்ட் பார்க்கலாம். இது ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா 12,600 அப்படின்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டில் தான் இருக்குது. இந்த சப்போர்ட்டை வந்து வரக்கூடிய நாட்களில் பிரேக் அவுட் ஆக வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போதைக்கு கோவிட்டோட சிம்டம்ஸ் தான் குறைஞ்சி போகும். டோசஸ் ஃபுல்லாக மேக்ஸிமம் போட்டாச்சு, கவர் பண்ணதுனால இதுக்கான டிமாண்ட் குறையும். ஸோ டெம்பரவரியாக இது டவுன் ட்ரெண்ட் வரும். நமக்கும் நல்ல பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த மாதிரி வரும். 11,885 வரும். அங்கேருந்து ஒரு திருப்பி ரெக்கவர் இருக்கலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 11,200 to 11,000 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆக்சிஸ்லையும் இருக்குது. வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த இண்டெக்ஸ்லேயுமே ஒருத்தர் வந்து அந்த பாட்டம் அந்த 11,000 to 11,200 இன்வெஸ்ட் பண்ணால் கூட எனக்கு தெரிஞ்சு மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12% கிடைக்கும். பட் என்னுடைய அபிப்பிராயம் பார்த்தீங்கன்னா இன்னுமே மேலே போகும். இந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 13,500 வரைக்கும் போக சான்சஸ் இருக்குது. அப்படி பார்த்தா 20% உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் நம்ம கடைசியாக பார்க்குறது நிஃப்டி ஐடியோட இண்டெக்ஸ் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி ஆக்சிஸோட ஐடி ETF பார்த்துடலாம். ஆக்சிஸில் டெக்னாலஜி ஃபண்ட் அப்படின்னு இருக்குது. இதில் இன்ஃபோசிஸ், TCS, HCL, டெக் மஹிந்திரா, விப்ரோ, L&Tயோட இன்ஃபோடெக் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மைண்ட்ரி, மொஃபாசிஸ், கோஃபர்ஸ், L&T டெக்னாலஜி சர்வீசஸ் இதெல்லாம் வந்து கம்பைன் பண்ண ஒரு யூனிட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பட் இதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்னென்னா பெரிய வால்யூம் ஆகுது. ஏன்னா வந்து ஸ்பெக்குலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால வால்யூம் கம்மியாக தான் பண்ணும். ஸோ முன்னாடி நீங்கள் ரேட்டை ப்ரிடிக்ட் பண்ணி வெயிட் பண்ணும்போது நமக்கு அந்த சிக்கல் இருக்காது. இந்த சார்ட் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த 3,300 to 400 அப்படிங்கிற இந்த சப்போர்ட் தான். இந்த சப்போர்ட் வந்து பிரேக் அவுட் ஆகும்போது கண்டிப்பாக வரும். பிரேக் தான் இருக்குது, பிரேக் அவுட் ஆகலை, திருப்பி மேலே தான் போயிருக்கு. கவலையே வேணாம், இது கீழே தான் வரப்போகுது. இதில் எந்த டவுட்டும் கிடையாது. மேலே வந்து 3,34,700 அப்படிங்கிற ஒரு ரிஜெக்ட் ஒன்று இருக்குது. போனாலும் கீழே தான் வரும். ஸோ ஃபஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா
300 அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் இருக்குது. இது கொஞ்சம் டெம்பரவரியாக இருக்கும். ஏன்னா ஐடியில் பெரிய அளவு செல்லிங் ப்ரெஷர் இனிமேல் தான் வரப்போகுது. அண்ட் ஃபர்தர் ஃபைனலாக பார்க்கும்போது 29,300 அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டு. இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வரும். அப்படி வரும்போது நீங்கள் ட்ராக் பண்ணக்கூடிய ETF அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் கூட இருக்கலாம். ஏன்னா அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இல்லையா, நம்ம ட்ரேடிங் பற்றி டிஸ்கஸ் பண்ணல. வரும்போது இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு பேசாமல் இருக்கலாம். நல்ல அப் ட்ரெண்ட் வந்து கொடுக்கும். நாமளும் நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணலாம். இதில் பர்சன்டேஜில் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாத்தையும் பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதையும் நான் சொல்லிக் கொடுக்குறேன் எப்படின்னு. ஸோ நம்ம பாட்டமில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கதான் வச்சுப்போம். அப்படின்னாலும் ஒரு 17 to 20% இதில் வந்து பொட்டன்ஷியல் இருக்குது. இதுவும் ஷார்ட் டேர்ம்லேயே சான்சஸ் இருக்குது. ரிஸ்க்கு கம்மி. இதை எப்படி ட்ராக் பண்ணுறது? இதுக்கு நான் தனியாக வந்து ட்ரேடிங் வியூவில் ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்க. நான் என்ன ட்ராக் பண்ணுறனோ எதை ட்ரெண்ட் லைன் போடுறோமோ அதிலே ஷேர் பண்ணுறதுக்கு நான் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. நான் இந்த பிளாட்ஃபார்மில் லிங்க் தரேன். தாராளமாக உள்ளே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ட்விட்டர் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் நான் வந்து அப்டேட் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறதுலாம் வந்து இந்த டெக்னிக்கலாக வந்து இப்படிலாம் பேட்டர்ன் இருக்குது, இப்படிலாம் விலை இறங்க போகுது அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இது எப்படி ட்ராக் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டிவிஎஸ் மோட்டார் 530 வரும் அப்படின்னு முன்னாடியே போட்டேன். இதுதான் அந்த பழைய சார்ட். நான் போடும்போது 630 ரூபா அப்படின்னு ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நீங்கள் என்ன பண்ணணும், இது ஓப்பன் பண்ணால் இப்படி தான் உங்களுக்கு காட்டும். இந்த இடத்துல ஒரு ப்ளே பட்டன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். நான் சொன்னதுக்கப்புறம் அந்த மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இல்லை நீங்கள் ட்ராக் பண்ணி பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். 530 to 31 வருதான்னு பார்க்கலாம். வரும்போது நீங்கள் அழகாக ஃபாலோ பண்ணி அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சவங்க நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.